வணக்கம். இது உங்கள் அட்வொகேட் தன்ராஜ், டிவிகே, சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் அணி. இப்போது இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். இந்த காத்தாடி விடுறாங்க இல்லையா, இந்த காத்தாடி விடுறதுனால பல பிரச்சனை இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த காத்தாடினால நிறைய குழந்தைங்க கழுத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கழுத்தில் மாட்டிக்கிறது, பெரியவங்களுக்கு எஃபெக்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காத்தாடினால பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இது பாதிக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இதனால் இந்த காத்தாடி விடுறாங்க பாருங்கள் பசங்க, அந்த குழந்தைங்க 10 வயசு 12 வயசு ஸ்டேஷனில் நடக்கிற இன்றைக்கி ஸ்டேஷனில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணுறது, அவங்களுக்கு ஜுனல் போர்டில் கொஞ்சம் சப்மிட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை சிறுவர் சிறுத்தை பள்ளி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுறது, அந்த குழந்தைகளை கொண்டு போகிறது, அந்த குழந்தைங்க பதறது, அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸுக்கும் சில குழந்தைங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து காத்தாடி தயவுசெய்து விடாதீங்க. அது மற்றவங்களுக்கும் பாதிப்பாகுது. இதனால் பாதிக்கப்படுற சின்ன சின்ன குழந்தைகளும் போலீஸுக்கு ஈவிரக்கம் இல்லாமல் சில விஷயங்களை செய்கிறாங்க. அடல்ட்டு கொண்டு போகிற வண்டியில் கொண்டு போகிறது, இன்டிமேஷன் இல்லாமல் குழந்தைங்கள இதுக்கு கோர்ட்டு கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் போலீஸும் பண்ணுறாங்க. அவங்க கதையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் குழந்தைங்களுக்காக சொல்ல வரேன், தயவு செய்து காத்தாடி விடாதீங்க. மக்களுக்கு, பசங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காதீங்க. நீங்களும் சேஃபாக இருங்க. சின்ன குழந்தைங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் பெரியவங்களுக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறது நல்லா இல்லை. அதை பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க பயப்படுறாங்க. தயவுசெய்து உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் பிள்ளைகளே, பேரண்ட்ஸ், வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் தயவுசெய்து கவனிங்க. குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. காத்தாடி தயவுசெய்து விட அலோவ் பண்ணாதீங்க. இந்த பீரியடில் தயவுசெய்து பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.